ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இந்த மாதங்களில் நமக்கு தேவையான ஒன்றை மாத்திரம் நம்ம எடுத்து நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வாசிப்போம். 12. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உடைய சமூகத்திலே உடைய வார்த்தைகளை தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவை துதிக்க சோதரிக்க அப்படி நாமத்தை பிரசாபப்படுத்த ஒரு சிலராய் இந்த இடத்திலே கூடி ஆண்டவரே கர்த்தாவை நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை வேலையில் கர்த்தருடைய ஆவியானவர் சாமி எங்களை கேட்ட இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவை இந்த வார்த்தையின் மூலமாக வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாங்கள் வெற்றி சிறக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் ஏற்பட்டபடியினாலே அவர் ஆண்டவரிடத்திலே அந்த முதல் வசனம் சொல்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை. ஆகவே அந்த பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவரிடத்திலே அவர் என்ன செய்கிறார்? பவுல் 3 முறை வேண்டுதல் செய்கிறார். ஆமீன். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருகிற பொழுது ஆமீன், சில பிரச்சனைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை கொண்டே சில காரியத்தை நமக்கு விடுதலை கொடுப்பார். சில காரியத்தை அவர் என்ன செய்வார்? நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்வார். ஆமீன். அதுபோல இந்த இடத்துல பவுல் 3 முறை விண்ணப்பித்த பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன வார்த்தை சொல்கிறான்னு சொன்னா, அதற்கு அவர் என்ன சொல்கிறார்? என் கிருபை என்ன சொல்கிறார்? என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் கிருபை உங்களுக்கு போதும். ஆமாவா இல்லையா? நீங்கள் வேற எதை குறித்து நீங்கள் யோசிக்க கூடாது. என்னுடைய கிருபை என்ன செய்கிறது? உங்களோடு கூட இருக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. அதனால நீங்கள் எதை குறித்துமே கவலைப்பட. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அது என்னது? உன் பலவீனத்தில் என்னது? என் பலம் பரிபூரணமாக. நம்முடைய என்ன பலவீனமாக இருந்து நம்ம எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோமே, அது நம்முடைய பலவீனமாக இருக்குது. அந்த பலவீனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? என் பலம் என்னவாக இருக்கிறது? பரிபூரணமாக இருக்கிறது. இந்த 10ஆம் மாதத்திலே கர்த்தர் நமக்கு பரிபூரணமான நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கு. அதை குறித்து நாங்கள் ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா 54:10 எடுத்து வாசிப்போமானால், எடுத்து வாசிங்க மகள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை எப்படி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார்? அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா? மலைகள் விலகி போனாலும் ஆமீன், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா? நம்மை விட்டு விலகாததாக இருக்கிறாங்க என்று சொல்லுங்க. இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன பிரச்சனை வந்து, என்ன போராட்டங்கள் வந்து, என்ன நெருக்கடியாக இருந்தாலும் என் கிருபை என்ன செய்யாது? உங்களை விட்டு ஒரு நாள் என்ன செய்யாது? விலகி போக. அந்த கிருபையை மாற்றதான் நம்ப வேண்டும் என்று சொன்னேன். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? ஏசாயா 46 வாசிங்க பார்ப்போம். 3-4 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 46. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஆண்டவர் என்ன செய்கிறான்? இந்த கிருபை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திலே நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த கிருபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், யோவான் 1:16 எடுத்து வாசிங்க மகள். யோவான் 1:16 எடுத்து வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினால நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்று அவருடைய பரிபூரணத்தினால். ஆமென். 1:17 வாசிங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிற வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது? கிருபையும் சத்தியமும்
இயேசு கிறிஸ்து மூலமா நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் தான் நமக்கு இந்த கிருபை எப்படி உண்டாயிருக்கிறது. வாசிங்கள் 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய கிரியையினால் இல்லை. இந்த கிருபை நம்ம பெற்றுக்கொண்டது நம்முடைய எந்த கிரியை நம்ம சொல்ல முடியாது. நான் அதை செய்தேன், இதை செய்தேன், நான் ஜெபித்தேன், அது தர்மம் செய்தேன், தானம் செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்லி நாங்கள் எதிலையுமே மேன்மை பாராட்ட முடியாது. அதான் நாங்கள் சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் வாசி மகள். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆதி காலம் அப்படின்னா என்னது? ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிற பொழுதே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு அந்த கிருபையை வைத்திருக்கிறான் சொல்லணும். அந்த கிருபை நாமே ஆதாம் மூலம் விலகி போனாலும் அந்த கிருபையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் சொல்லுகிறார். அவங்க இந்த வசனத்தின் 1 வாசிமகள். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி உங்களை என்னை கிருபையினாலே நடத்துவதற்காக அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். ஆதி காலம் முதல் அப்ப அந்த நாள் தொடக்கம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் இந்த கிருபை வராமல் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனால இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நமக்கு என்னவாக அருளப்பட்ட கொடுக்கப்பட்டது இந்த கிருபை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆமென். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு என்ன செய்திருக்கிறார்? இந்த கிருபையை நம்ம கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க. இதற்கு பிரதிபலனா நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த கிருபை சொல்லுங்க. வேற எந்த எங்களுக்கு அந்த தாளந்து இந்த தாளந்து இருக்கு அதனாலதான் நாங்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நம்ம எபேசியர் 2:8 வாசிங்க மகள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். இந்த கிருபை என்னது? தேவன் கொடுத்த என்னது? கிஃப்ட். ஆமென். பக்கத்தில் உள்ள பாஸ் நமக்கு பெரிய ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறாரு. அது இன்னைக்கு நேற்று இல்லை, நம்ம இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பதாகவே இந்த கிஃப்டை நமக்காக வைத்திருந்தார். ஆமென். ஆகவே இன்னொரு சில காரியங்களை பார்த்து இந்த மாணவியில் இருந்தார். இந்த ஆராதனை முடிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4 நாங்கள் 10 வரைக்கும் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. பாருங்க, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பு பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தை உண்டாக்குற பொழுதே இந்த 2021ஆம் ஆண்டு இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 10ஆம் மாதம் இந்த 1ஆம் தேதி என்னது இந்த காரியத்தை நாங்கள் தியானிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் எப்பொழுதோ முன் குறித்திருக்காராம் சொல்லுங்க. அப்போ நீங்கள் இந்த மாலை வேலையில் வந்திருக்கிற நீங்களும் நான் யாரு? பாக்கியவான்களாக இருக்கிறோம் சொல்லுங்க. ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு இந்த கிருபையை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய பிரியமாக இருக்கிறது. ஆகவே தான் பவுல் எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதுகிற பொழுது வாசிமகள் அந்த வசனத்து முதல் பகுதியிலிருந்து தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு. பாருங்க, பரிசுத்தமும் குற்றம் இல்லாமல் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நம்மை கர்த்தர் முன் குறித்தபடினாலே. ஆமென். வாசிங்கள், தொடர்ந்து வாசிப்போம். பிரியமானவருக்குள் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை பிரியமானவருக்குள் தமக்குள் தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆமென். அந்த கிருபையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு புகழ்ச்சியாய் கொடுக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு
நம்மை மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு தமக்கு என்னது சுவிகார புத்திரனாக்கும்படிக்கு ஆமென் சொல்லு. நம்ம என்ன செய்திருக்கிறாரு? என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? என்ன சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா என்னது? அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? அதுதான் கிருபை. ஆமென். ஒரு பிள்ளைகளாக சுவிகாரம் அப்படின்னா என்னது? தத்து எடுத்திருக்கிறார். ஆமென். உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமியிலே உலகத்தின் வழிகளை கடந்து போன உங்களை என்னையும் ஆண்டவர் கண்டு பிடித்து அவர் என்ன செய்திருக்கிறாரு? தான் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே நம்ம அவரை எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்? உலகத்தார் ஆண்டவரே தெய்வமே கடவுளேன்னு கூப்பிட்டாலும் நீங்களே நானும் எப்படி கூப்பிடலாம்? அப்பா பிதா என்று தான் கூப்பிடணும். ஆமென். ஒரு பெரிய ஒரு ஜெபம் என்னது? காலையில் எழுப்பணும் ஒரு பெரிய ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன ஜெபம்? அப்பா பிதாவே, அப்பா இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்களே. ஆமாம், எழுமனோன்னு அதை தான் சொல்லணும். ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? ஜீவனை கொடுத்தீங்க. அதனால நீங்கள் இந்த ஜீவனை கொடுத்தபடினால எனக்கு அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து என் வியாதிகளுக்கு என்னை விலக்கி என் தேவைகள் எல்லாம் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆமாம் என்ன செய்யணும்? அப்பா பிதாவே, அப்பா எவ்வளோ பெரிய ஒரு உலகத்தில் யாருக்கு இப்படி ஒரு கிருபை கிடைச்சிருக்கு. ஆமாம், ஆண்டவரை பார்த்து அப்பான்னு ரோட்டில் போகிற ஒரு மனுஷன் அப்பான்னு கூப்பிடுமா? என்ன நடக்கும்? வீட்டிலே பிரச்சனை வந்துடும். அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் அவர் நம்ம என்ன ஆக்கியிருக்கிறாரு? பிள்ளையாக மாற்றிருக்கிறான்னு சொல்லுங்க. ஆமாம், அதனால நமக்கு என்ன தைரியம் இருக்கு? அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடலாம். வாசி மகள் அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அதை வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். ஆதாமை உண்டாக்குற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் என்ன எப்படி படைச்சிருக்கிறார்? ஆண்டவர் ஆதாமை உண்டாக்குற பொழுது அவர் சாயலாக மாத்திரமல்ல அவருடைய புத்திரராக ஒரு ஆமென் சொல்ல உங்களை என்னை எப்படி புத்திரர்களாக உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம படைத்த ஆண்டவரை நம்ம எப்படி கூப்பிடுறதுக்கு அதிகாரம் இருக்கு நமக்கு? அப்பா பிதா என்று கூப்பிடுகிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதான் அங்கே சொல்றாரு பாருங்க, நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்களை விட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் சொல்லுங்க. நமக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. வாசி மகள் தொடர்ந்து வாசி முடிச்சிருவோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. ஆமென். அது பாருங்க, அது எவ்வளவு அழகா. அவருடைய கிருபை என்னவா? நமக்கு ஐஸ்வர்யம். எப்படி ஐஸ்வர்யம்? அவருடைய கிருபை எப்படி நமக்கு ஐஸ்வர்யமா இருக்கு? சொல்லுங்களேன். அவருடைய கிருபை நமக்கு எப்படி ஐஸ்வர்யமாக இருக்கிறது? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுனால அனைத்துக்கும் நாங்கள் என்னமாயிட்டோம்? இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரராகி மாறிட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் போயிட்டு நிலம் வாங்கி வீடு கட்ட தேவையில்லை. ஆண்டவர் அதன் ஆதாமை சொல்லுகிறார். யாரு? ஆபிரகாமை சொல்லுகிறார், நீ நடந்து போகிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று சொல்றான்னு சொல்லுங்க. ஆமாம். இப்போ நம்ம நடக்கிற இடம், இருக்கிற இடம், இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். ஆமென். ஆனால் இது என்னது? முடிவுபடியே இங்கே நாம் இருக்கிறது இல்லை. நமக்கு இன்னொரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது நமக்கு நிரந்தரமானது. இது நமக்கு வாடகை வீடு. நம்ம அந்த வாடகை வீட்டில் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கலாம். ஆமென். நமக்கென்று ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கார். யோவான் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர், நான் போய் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஒரு தகப்பனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. வாசிக்க மகள். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தின் பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தம். பாருங்க எப்படி என்ன சொல்றாங்க? பிதாவாகி தேவனுடைய ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவானது? சமாதானத்தை கொண்டு வந்தது, வேதனத்தை கொண்டு வந்தது, சுகத்தை. இந்த காலையில் தியானித்தமே. ஆமென். சங்கீதம் 122 வாசித்தமே. அதுல என்னது? 2 காரியத்தை சொன்ன. ஆமென். ஒன்று என்னது? அவருடைய இரத்தத்தினாலே சமாதானமும் அவருடைய தழும்புகளினாலே நமக்கு. அதுபோல இங்கே வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு இரத்தத்தினால தான் நமக்கு இந்த கிருபை கிடைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அவர் இரத்தம் சிந்தி நமக்கு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம இந்த உலகத்தில் பிசாசினால் பீடிக்கப்பட்டு பிசாசின் பிள்ளைகளாக இந்த பூமியில் அலைந்து திரிந்தோம்.
புரியுதா? இருளின் பிள்ளைகளாக நம்ம அலைந்து திரிந்தோம். அப்படி அலைந்து திரிகிறவர்களை மீட்கும்படி இயேசு என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். அப்புறம் அந்த பூமிக்கு வந்த பிறகு என்ன நடந்தது? நாம் கிருபையினாலே என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். ராமின் சொல்லுங்க. ஆகவேதான் இந்த இடத்துல சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. இவருக்குள் அந்த பாவ மன்னிப்பு மீட்பு உண்டாயிருக்கு. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும், அந்த கிருபை எப்படின்னா சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணியிருக்கிறார். ஆமென். நம்ம மேல என்ன பாங்க, இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அந்த கிருபை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? சகல ஞானம். அப்படின்னா ஞானம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுக்கு பயப்படுகிறபடினால் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? அந்த பயம், அந்த பயத்தினால நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் நமக்கு எப்படி அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம்? அபிஷேகத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உலகத்திலே நம்ம கல்வி, அறிவு இதெல்லாம் விட மேலானது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆமென் அந்த அபிஷேகத்தை பெற்ற பொழுது கர்த்தர் நமக்கு விசேஷமான அந்த ஞானத்தை கொடுக்கிறார். சகலவற்றையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக வெளிப்பாடுகளை தெரிந்து கொள்ள, வேதத்தை வாசிக்க, வேதத்தின் மகத்துவங்கள், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? நம் கண்களை திறந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? இவைகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. இது எல்லாருக்கும் என்னது? எல்லாரும் இதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே தான் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மூலம் தான் என்ன செய்ய முடியும்? ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. ஆமென். சகலமும் ஆமென். பரலோகத்தில் இங்கே பூமியில் இருக்க எல்லாம் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பவுல் சொல்லுகிறார். அந்த வசனத்தின் மகள் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, ஆண்டவர் தீர்மானித்திருக்கிற காரியம் இந்த உலகத்தில் அது ரகசியமாக இருக்கிறான். வேதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. நிறைய காரியங்கள் மறைபொருளாக இருக்கும், நிறைய விஷயங்கள் ரகசியமாக இருக்கும். அந்த ரகசியத்தை நாங்கள் தேடி அடைய தேவையில்லை. ஆனால் அந்த ரகசியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். சகல ஞானத்தோடு புத்தியோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படி பெருகிற பொழுதுதான் காலங்கள், அடுத்த வருஷம் காலங்கள் நிறைவேறும் பொழுது, அப்போ என்னது? காலங்கள் நிறைவேறும் பொழுது என்னது? ஆமென். இந்த காலம் ஆமென் இன்னும் என்னது? இவைகள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இவைகள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டு ஆமென் போய்கொண்டே ரகசிய வருகை, அதற்கு பிறகு பூமியில் நடக்கிற அந்த சம்பவங்கள் எல்லாம் என்னது? வேதத்தின் பிரகாரமாக எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் வெளிப்படுத்துதலை யோவான் தெளிவாக எழுதியிருக்கிறார். வரும் காலங்களை குறித்து அதை அறிந்து கொள்வது என்று சொன்னால் நமக்கு அந்த சகல ஞானம் புத்தி நமக்கு தேவையாக இருக்கிறது. வாசி மகன் முடிச்சிருவோம். காலங்களை நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோகமும் என்னது? பூமிக்குள் ஒரு என்னது? ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதை குறித்து அது என்னவாக எழுதப்பட்டிருக்கிறது? அது ரகசியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வருகை ஒரு ரகசியமாக இருக்கிறது. பரலோகத்துக்கு போறது ரகசியமாக இருக்கிறது. ஆமென். எடுத்துக்கொள்ளப்படும் இவைகள் எல்லாம் ரகசியம். இவைகளை நம்ம என்ன செய்ய முடியாது? அலசி ஆராய்ந்து நமக்கு ஏற்றபடியெல்லாம் நம்ம பேச முடியாது. பலர் பலவிதமாக சொல்லுவாங்க. பரலோகம் அப்படி இருக்கணுவாங்க, நாங்கள் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. இவைகள்லாம் நம்பத்தக்கதான உண்மைகள் அல்ல. ஆமென். ஆகவே இவைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது? இவைகளை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். ரகசியம் என்று சொன்ன இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அதை அலசி ஆராய்ந்து அதை ஆழமாய் தோண்டி அங்கே இருக்கிற இருளை நம்ம என்ன செய்யக்கூடாது? இருளுக்குள்ளாக போயிடக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல சொல்றார். வாசி மகள். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே அவருக்குள்ளாக பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? தீர்மானித்திருக்கிறார். ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? அதை தீர்மானித்திருக்கிறார். அடுத்தது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்ப பவுல் சொல்லுகிறார், இதை எல்லாருக்கும் அறிவிக்கவில்லை, கிருபை பெற்றவர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் அறிவித்திருக்கிறார். சொல்லுங்க.
ஆகவே தான் ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. இந்த மாலை வேளையில் வந்திருக்க உங்களுக்கு ஆமீனே, வேதத்தை அறிந்து கொள்வதற்கு என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சின்ன கிருபை போதும் ராமின் சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம எப்படி நடத்துவார், என்ன பிரச்சனைகள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் அந்த வசனத்தை எடுத்திருந்தால் அந்த வாக்கி நம்ம முடிப்போம். மகள் 2 கொரிந்தியர் அதற்கு அவர் என் கிருபை என்ன செய்தேன். மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இந்த ஜனங்களை நடத்தி போக முடியல அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார் ஆண்டவர், என் சமூகம். சில காரியங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, பதில் தெரியாது. நமக்கு என்ன செய்ய போறோம், பிள்ளைகளை குறித்து நம்ம யோசிப்போம், என்ன பண்ண போறோம், என் மகனை குறித்து எனக்கு கவலையாக என்ன செய்ய போறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். எதை குறித்து பலவீனமாக இருக்கிறோம் அதில் நான் என்ன செய்வேன், பரிபூர்ண பலத்தை கொடுப்பேன். வசனத்தை வாசித்து முடிப்போம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினாலே என் பலம். எப்படி பலம் என்னது, அவனுடைய பலம் சொல்றார். நீ குன்றி போயிருக்கிறாய், பலவீனப்பட்டு இருக்கிறாய், கவலைப்பட்டு யோசித்துக் கொண்டிருக்காய், நீ ஒன்றுக்கும் யோசிக்காது. ஆமே, நாங்கள் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு போகும் அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இப்படி ஒரு தைரியமான வார்த்தை இந்த மாசத்துக்கு சொல்றேன். ஆமே எதையாச்சும் குறித்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நீங்க என்ன செய்ய வேண்டும், பலப்பட வேண்டும். வாசிங்க, அடுத்த வசனம் மாதிரி வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி சொல்றார் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவள் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும்னு அவர் என்ன சொல்றாரு. அந்த வசனம் எவ்வளவு அழகா பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. ஆமாம், என்னுடைய பலம் அல்ல, கிறிஸ்துடைய பலம் எனக்குள் இருக்கிறபடினாலே இந்த காரியங்களை குறித்து, குடும்ப காரியங்கள், பிள்ளை காரியம், வீடு, சொத்து, இதெல்லாம் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், கவலையே பட மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் என்ன செய்வேன். யோபு என்ன சொல்லுகிறாரு, கொடுத்தார் எடுத்தார் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் அப்படின்னு சொல்லி சோத்திரம் பண்ணவராமின்னு சொல்லுங்க. நீங்க அப்படி விசுவாசித்து நீங்க அறிக்கை செய்கிற பொழுது நீங்க இழந்தவற்றை எல்லாவற்றையும் அவர் ரெட்டிப்பாய் கொடுப்பார். நாமின்னு சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடன்களை தட்டி தேவனை நாம் தொடர்ச்சியை கர்த்தர் சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இதை குறித்து தியானிக்கலாம். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும் ராமின் சொல்லுங்க. கர்த்தர்